தீபத்தை ஊதி அணைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நம் வீட்டை விட்டு தேவி சக்தி போய்விடும். நீங்கள் கடவுளை வணங்கி தீபம் ஏற்றிவிட்டு அந்த தீயை வாயால் ஊதிவிட்டு அணைக்கின்றீர்களா? இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பிழையாக கருதப்படுகிறது. அப்படி செய்வது உங்களுக்கே துன்பம் தரக்கூடிய செயல்தான் என்பதை இன்று உங்களுக்கே விளக்கப் போகிறேன். தீபம் என்பது ஒளியோடு சக்தியும் கொண்டது. நம் வீட்டில் அந்த ஒளி ஜொலிக்கின்ற பொழுது அது நம்மனதையும் வீட்டையும் தூய்மை செய்யும். இந்த தீப ஒளி நம்முள் இருக்கும் தீய எண்ணங்களை கூட அகற்றும். நாம் வாயால் ஊதுகிற காற்றில் கரிம வாயுக்கள் இருக்கின்றன. நம் உடல் வெளியேற்றும் அழுக்குகள் இருக்கின்றன. அந்த காற்று ஒரு தீய சக்தியாக கருதப்படுகிறது. அதை பயன்படுத்தி தீயை அணைக்கும்போது நம் பிரார்த்தனையின் தூய்மை குலைக்கிறது. அது ஒரு அவமதிப்பாக பார்க்கப்படுகிறது. தீபத்தை அணைக்க விரும்பினால் கைகளால் மெதுவாக மூடி அணைக்கலாம். அல்லது ஒரு பூவால் அணைத்தால் அது சுத்தமான வழிமுறையாக கருதப்படுகிறது. அல்லது அதே தீபத்தை திரி முழுவதுமாக எரிந்து தானாக அமையும்படி விட்டுவிடலாம். தீபம் என்பது தேவசக்தியை நேரடியாக தாங்கும் சக்தி. தீயை ஊதுவது என்பது சக்தியை விரட்டுவது போல. ஒளிவரும் இடத்தில் இருள் நுழையாது. அதேபோல தீப ஒளியை நாம் பாதுகாக்கும் பொழுதே நம் வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும். வீடு ஒரு ஆலயம் என்றால் தீபம் ஒரு தேவையின் உருவமே. இனிமேல் நீங்கள் தீபத்தை ஊதி அணைப்பதற்கு முன் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற ஆன்மீக சிந்தனையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒளிக்காக நாம் வாழ்கிறோம். ஒளியையே நாம் ஊதி அணைத்துவிடக்கூடாது. நம் வீட்டில் அந்த சக்தி தங்காது. அதை காப்பது நம் கடமை.